ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா கூட அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் அது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூட நம்ம தக்காளி, நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம காரத்துக்கு தண்ணி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. மசாலாவோட பச்சை சுமெல்லாம் போயிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். ரைஸ் எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அது கூட ரைஸை சேர்த்துக்கோங்க. ரைஸ் அது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போது நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.